நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையுமே எனக்கு தடையா இருக்கு, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்போ ஒரு விரக்தியோட, ஏமாற்றத்தோட, ஒரு பயத்தோட என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கு எளிமையான ஒரு வழிபாடு இந்த இந்த எபிசோட்ல சொல்லி கொடுக்குறேன். அதாவது சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் பேங்க் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. இந்த மூர்த்தி ரொம்ப சிறியவராக தான் இருப்பார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள், திரையுலக பிரமுகர்கள், ப்ளஸ் அரசியல்வாதிங்க எல்லாருமே அடிக்கடி அந்த கோவிலுக்கு வராங்க. அதாவது அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளும் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த கோவிலுக்கு அவங்களுக்கு அவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடுறாங்க. இது நான் கேள்விப்பட்டு நிறைய முறை அந்த கோவிலுக்கு போய் நான் அதை ரிசர்ச் பண்ணி அதை நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும் பொழுது அந்த ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வெளியூரில் இருக்கேன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், நான் எங்கே ஆழ்வார்பேட்டைக்கு வர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், பேங்க் ஆஞ்சநேயர் அப்படின்னு போட்டு கூகுளில் அடிச்சிங்கன்னா அவரோட ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை டவுன்லோடு பண்ணி வீட்டில் வச்சு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 11 வெற்றிலை மாலை சாற்றி இந்த பேங்க் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை வைங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு இருக்கட்டும். உங்களோட பிரச்சனை தீர்ந்த பிறகு நீங்கள் ஒரே ஒரு முறை சென்னைக்கு, எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சென்னைக்கு பேங்க் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கும். இது சென்னையில் உள்ளவங்களா இருந்தால் நீங்கள் இது உங்களுக்கு கல்வி தடை, திருமண தடை, தொழில் தடை, வேலை தடை, எந்த தடை இருந்தாலும் சரி இந்த பேங்க் ஆஞ்சநேயரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க வியாழக்கிழமையில. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதனால இந்த பேங்க் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்க. நற்பவி. நன்றி.